ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான்ப்பா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புது ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? தௌசண்ட்ஸ் கட். அது என்ன தௌசண்ட்ஸ் கட்? வேறு எதுவுமே இல்லை. சரசரன்னு ஒரு பிளேடை வச்சு ஒரு மனிதருடைய உடலில் கீறிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவில் அவனுக்கு வலிக்காது. ஆனால் பிளட் அப்படிங்கிறது எல்லாமே வெளியேறி லாஸ்ட் அந்த மனுஷன் செத்துருவான். அவனுக்கு வெட்டு படுறது கூட தெரியாது, பிளேடை வச்சு நம்ம சரசரன்னு வெட்டி எடுத்தோம்னா. ஆனால் அதே நேரத்தில் இந்த யுத்த காலத்தில் இதை எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரே நேரத்தில் பல இடங்களில் குட்டி குட்டி தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. இந்த குட்டி தாக்குதல் கூடயே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் திருப்பும் வகையாக, உக்ரைனுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் திருப்பும் வகையாக ஒரு பெரிய தாக்குதலையும் எங்கேயாவது கொண்டு போட்டுருவாங்க. ஸோ பெரிய தாக்குதலில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த உக்ரைனால் குட்டியாக வந்த தாக்குதல் எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு இந்த தௌசண்ட்ஸ் கட் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை ரஷ்யா சும்மா புகுந்து விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதற்கு சிறந்த உதாரணம் ஒடிசா ரீஜன் தான். இந்த ஒடிசா ரீஜனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா, நிறைய தாக்குதல், எண்ணிலடங்கா தாக்குதலை 2 தினங்களில் செஞ்சுருக்காங்க ரஷ்யா. எல்லாமே இந்த தௌசண்ட்ஸ் கட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான். ரஷ்யாவினுடைய இராணுவம் ரொம்ப புதுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் இப்போ உலக நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரையிலும் உக்ரைன் 5 லட்சம் இராணுவ வீரர்களை இழந்திருக்கும் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ரஷ்யாவினுடைய இராணுவ ஜெனரல் சொல்கிறார். அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி, அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் வியூகம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சீரீஸ் ஆஃப் அட்டாக்கை ஒடிசா ரீஜன் பக்கமாக அனுப்பியிருக்காங்க. இந்த சீரீஸ் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன அந்த தௌசண்ட்ஸ் கட் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். சரி, இந்த இராணுவம் அப்படிங்கிறது, ரஷ்யாவினுடைய இராணுவம் அப்படிங்கிறத ஏன் இன்னும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிற கேள்விக்கு நார்வேயினுடைய ஒரு இராணுவ தளபதி பதிலை சொல்லியிருக்கிறாரு. இப்போது ரஷ்யாவினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது வார் எக்கனாமியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன வார் எக்கனாமி? நார்மல் எக்கனாமி அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, அந்த வாழ்க்கையை மேம்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய அரசாங்கம் அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணுவாங்க. அரசாங்க பணத்தை செலவு பண்ணுவாங்க. மக்களுடைய வரி பணம் அதற்காக தான் பயன்படுத்தப்படும். ஆனால் வார் எக்கனாமி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. மனிதர்களை பற்றி அதிகமாக அவங்க கவலை கொள்ள மாட்டார்கள். ரொம்ப முக்கியமான தேவைகள், சாப்பாடு இருக்கா, மனிதர்களுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு மீதம் இருக்கும் பணத்தெல்லாம் எங்கே டைவெர்ட் பண்ணி விடுவாங்கன்னா நேராக யுத்த காலத்துக்கு டைவெர்ட் பண்ணி விடுவாங்க. எவ்வளவு குண்டுகளை தயாரிக்கணும், எந்த மாதிரியான போர் விமானங்களை தயாரிக்கணும், யார்கிட்டருந்து இந்த மாதிரி குண்டுகளை வாங்கணும், இதுதான் வார் எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வார் எக்கனாமிக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டாங்க. இப்போ வார் எக்கனாமிக்கில் போன ரஷ்யா அவங்களுடைய எல்லா விதமான ஹைராரிக்கிகளையும் சரிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைராரிக்கல் அப்படின்னா என்ன? படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ ஒரு ப்ராசஸ் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இதை செய்யணும், செகண்ட் இதை செய்யணும், செகண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதை செய்யணும், தேர்ட் இதுக்கு, ஃபோர்த் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிநிலை இருக்குது. இந்த படிநிலையை சரியாக நம்ம பயன்படுத்தினோம் என்றால் இது ஒரு ப்ராசஸ், ஹைராரிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு மேலே யார் இருக்கா, இதுக்கு மேலே யார் இருக்கா, யாருடைய முடிவு கடைசி அப்படிங்கிறது எல்லாமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போது ஒரு யுத்தம் நடக்கும்போது இந்த படிநிலை அப்படிங்கிறது சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். இப்போது ஒரு மிசைலை நம்ம தயாரிக்க போகிறோன்னா அதனுடைய டிசைன்லேருந்து அதை அடுத்ததாக ப்ரோட்டோடைப் செய்கிறதுலேருந்து, ப்ரோட்டோடைப்லேருந்து அடுத்ததாக மறுபடியும் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் டெவலப்மெண்ட்லேருந்து ரொம்ப ஹை லெவலில் மேனுஃபேக்சரிங் செய்கிறாங்க அப்படிங்கிற இந்த படிநிலைகளை இப்போது ரஷ்யா உணர்ந்து விட்டார்கள். அவங்களுடைய தவறுகளில் இருந்து ரஷ்யா பாடம் கற்றுக்கொண்டது அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தகவல். அப்போது ரஷ்யாவினுடைய தவறுகள் எல்லாமே ரஷ்யா பாடம் படித்து அதை மாற்றிக்கொண்டார்கள். இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் என்னென்னா, உக்ரைனுக்கு இப்போ பதிலடி கொடுப்பதற்கான தருணத்தை ரஷ்யா வைக்கவில்லை அப்படிங்கிறது தான். என்னானாலும் சரி உக்ரைன் அடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாராலையும் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுத்துருக்காங்க. பாக்முத் பகுதியை ரஷ்யா பிடித்தெடுத்த பிறகு இதே உக்ரைன் கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்காங்க. அந்த கவுண்டர் அட்டாக்கு அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, பணத்தை நிறைய நாடுகள் தந்தாங்க. இப்போவும் அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும், பணம் தேவை இருக்குது. அமெரிக்கா 60 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பணம் தயாராக இருக்குது. ஆனால் பணத்தை விட ரஷ்யா அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்ட விட்டுருக்கணும்ல, அந்த ஓட்டை விட்டுருந்தா தானே அதுக்குள்ளே இறங்கி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ உக்ரைன் என்ன செஞ்சிட்ருக்காங்க, எந்த இடத்துல நமக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்க.
அதையும் தாண்டி இப்போ ரஷ்யாவினுடைய அடுத்த கணக்கு என்னென்னா அவங்களுடைய ட்ரோன் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே அதிநவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நேற்றே நம்ம பார்த்தோம். ஜாகித் 136 கூட இப்போ பயன்படுத்தாமல் அதில் 50 கிலோகிராம் வார்ஹெட்டுக்கு பதிலாக 90 கிலோகிராம் வார்ஹெட்டெல்லாம் பயன்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒடிசாவினுடைய ரீஜனை ரஷ்யா தாக்குதலுக்கு பயன்படுத்தின அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரான் 2 அப்படிங்கிற அந்த யூஏவி தான். ஸோ ஜெரான் 2 அப்படிங்கிறதையும் இப்போ ரஷ்யா அதிக அளவு பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நார்வேயினுடைய ஜெனரல் அவர்கள் சொன்னது ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் ரேப்பிட் பேஸில் வளர்ந்து வருகிறது, அவங்க டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதை ஜெனரல் எரிக் ஜோஹன் அவர்கள் தான். இந்த எரிக் ஜோஹன் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் அவருடைய சர்வீஸை சூப்பராக செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒரு உயரிய அவார்டு வாங்கின மனிதர். அந்த மனிதர் சொல்லியிருக்காரு ரஷ்யாவினுடைய எக்கனாமி வார் எக்கனாமியாக மாறிடுச்சு, அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் அம்யூனேஷன்ஸு நெசசரி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க மோர் குயிக்கில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, லார்ஜ் குவான்டிட்டியாக அப்கிரேட் பண்ணுறாங்க, இல்லாட்டி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 2023 விட இப்போ அவங்களுடைய அந்த வேகம் அப்படிங்கிறது அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த மாடர்னைசேஷன் ஆஃப் ரஷ்யாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் இதுதான் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. அவங்க அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உக்ரைன் அவங்களுடைய தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். ரஷ்யா அவங்களுடைய தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் உக்ரைன் அவங்களுடைய தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. ஸோ உக்ரைனுடைய தோல்வி இந்த இடத்துலேருந்து ஆரம்பமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக எந்தெந்த ஆயுதங்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ATACMS மிசைல் டிரான்ஸ்ஃபர் டு உக்ரைன் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு பங்காக இருக்கும். இந்த ATACMS அப்படின்னு சொல்லும்போது அது எங்கெல்லாம் பயன்படுத்தப்படும், M270 MLRSல, அதே மாதிரி M142 HMARS கிரவுண்ட் அட்டாக்கிங் லான்ச்சர்ஸ்குள்ளே இப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த ATACMS டாக்டிக்கல் கைடட் மிசைல் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படலாம். ATACMS டாக்டிக்கல் மிசைல் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலான காணொலி தமிழ் புக்ஷத்துலையும் பதிவு பண்ணியிருக்கோம், வியூகத்திலையும் பதிவு பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு மிசைலை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த மிசைல் நேம் ப்ளஸ் தமிழ் புக்ஷம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். எய்தர் தமிழ் புக்ஷம் சேனல் வரும், அப்படி இல்லைனா TP டிஃபென்ஸ் வரும், அப்படி இல்லைனா TP ட்ரெண்டிங்ஸ் வரும். இந்த 3 சேனல்லையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேனலில் அந்த மிசைல்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ரஷ்யாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் S-500 எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது. S-400 அதனுடைய ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கு, 415 ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. இப்போ 500 அப்படிங்கிறது இந்த வருட எண்டுக்குள்ளே ரஷ்யாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸில் சேர்க்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. S-500 அடுத்த லெவல் ஆஃப் ஆட்டத்துக்கு ரஷ்யா தயாராகி வருகிறது என்பது தான் இதனுடைய சாராம்சம். அப்போ ஷோய்கு அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக மாறி வருகிறது, நாங்கள் இன்டென்சிட்டி ஸ்ட்ரைக்கினுடைய இன்டென்சிட்டி அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய தாக்குதல் அதிவேக தாக்குதலாக இருக்க போகுது, ரொம்ப ஸ்பீடான தாக்குதல் மட்டும் இல்லாமல் அதிக இடங்களில் எங்களுடைய தாக்குதல் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படின்னா இவ்வளோ நாள் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த UK உக்ரைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே UK தானே. UK என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 2030க்குள்ளே அவங்க NATO நாடுகள் 2% அவங்களுடைய GDPயில் டிஃபென்ஸுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் UK சொல்லியிருக்காங்க நாங்கள் 2.5% எங்களுடைய GDPலேருந்து டிஃபென்ஸுக்காக ஒதுக்க போகிறோம். டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வார்ஃபூட்டில் இருங்க, எல்லாருமே யுத்தம் தொடங்கிருச்சு அப்படிங்கிற நிலைப்பாடுடன் இருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு UKனுடைய ரிஷி சுனாக் அவர்கள். அடுத்ததாக ஜெர்மனி பெரிய அளவில் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவை எதிர்த்த ஒரு நாடும் அதே நேரத்தில் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாமே. அந்த ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஸ்கோல்ஸ் அவர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஸ்கோல்ஸ் அவர்களுடைய அரசாங்கம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ரேர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ அலெக்சாண்டர் ரேர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த கூற்று இன்னைக்கு பல ஊடகங்களாலும் சர்ச்சை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனியில் அப்படி ஆட்சி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்பது தான் அந்த டிஸ்கஷன். சரி, அமெரிக்கா இப்போ ஒரு 61 பில்லியன் அமெரிக்க டாலரை யாருக்கு கொடுக்க போகிறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. உக்ரைன் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்க போகிறாங்க, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். துருக்கியும் ஆயுதங்களை கொடுக்க போகிறாங்கப்பா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ப்ரொப்பல்டு ஆர்டிலரி அப்படிங்கிறத உக்ரைனுக்கு துருக்கி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், துருக்கி அப்படி கொடுக்கும்போது அது ரஷ்யாவுக்கு எதிரான செயல்பாடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இன்றைக்கி ரஷ்யா பதிவு பண்ணியிருக்காங்க. போலந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அணு ஆயுதத்தை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. கடைசியாக நேட்டோவில் சேர்ந்த ஃபின்லாண்டு மற்றும் ஸ்வீடன் அவங்களும் அணு ஆயுதத்தை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க இல்லை, எங்கள் நாட்டிடம் அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லாட்டி அப்படி ஒரு ஐடியாவே இல்லைப்பா,
வேணும்னா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன செக்மெண்ட், ஒரு சின்ன செய்தியை மட்டும் வெளியில் விட்டுருக்காங்களே தவிர அணு ஆயுதத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.